பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு 5:16. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நீதிமான் செய்கிற ஒரு ஜெபம், ஊக்கமான ஒரு ஜெபம், அது மிகவும் பலனுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது யார் இந்த நீதிமான்கள்? எப்படி ஒரு மனிதன் நீதிமானாய் மாறுகிறான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நம்மை அவர் நீதிமான்களாய் மாற்றுகிறார். நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கவனமாய் கேட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமான் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையிலே நீதிமான்கள். நம்மை நீதிமான்கள் ஆக்கினவர் அவர்தான். அவருடைய இரத்தத்தை நமக்கு கிரயமாய் கொடுத்து நம்மை சொந்தமாக்கி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனை கொண்டு வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது 2 பேர் ஜெபிக்கிறதற்கு ஜெப ஆலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் நேராக ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாலே சென்று அவன் சொல்லுகிறான், பின்னாலே வந்து கொண்டிருக்கிற ஆயக்காரனை போல நான் அல்ல. நான் 3 தரம் உபவாசிக்கிறேன், தசமபாகமெல்லாம் ஆண்டவருக்கு செலுத்துகிறேன், காணிக்கையெல்லாம் செலுத்துகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சுயநீதியை அவன் சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தான். ஆனால் இந்த ஆயக்காரன் ஆண்டவருடைய சமூகத்திலே முன்னாக வருவதற்கும் துணியவில்லை. அவன் தூரத்திலே நின்று மார்பிலை அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். வேதம் சொல்லுகிறது, அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கிருபையினாலே நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் பதில் கொடுக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அது மிகுந்த பலனை கொண்டு வருகிற வேண்டுதலாய் இருக்கிறது. ஆகவே நாம் கருத்தாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிற தேவனாயிருக்கிறார்.
அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏரோது பேதுருவை சிறைச்சாலையிலே அடைத்து பண்டிகை முடிந்த அடுத்த நாளில் அவனை சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று 16 போர் சேவகர்களை வைத்து அவனை காவல் காத்து வந்தான். பேதுருவை விடுவிக்கும்படியாக யோவான் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிலே ஒரு சில ஸ்திரீகள் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஊக்கமாய் ஜெபித்தார்கள். தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபத்தின் பலன் ஆண்டவர் ஒரு தேவ தூதனை அந்த சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பினார். பேதுருவுடைய விலாவிலே தட்டி தூங்கி கொண்டிருந்த பேதுருவை எழுப்புகிறான். அவன் எழும்பினவுடனே அவன் கால்களில் இருந்த சங்கிலிகள் எல்லாம் கலந்து விழுகிறது. அப்படியே சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது. நகரத்தின் வாசல்கள் திறக்கிறது. அந்த தேவதூதன் பேதுருவை பத்திரமாக வெளியே கொண்டு இரவோடு இரவாக அவனை விடுவித்தான். இந்த சபையார் ஊக்கமாய் ஜெபித்த ஜெபத்தின் பலன் தேவதூதன் அங்கே போய் பேதுருவை விடுதலை பண்ணினார். இன்றைக்கும் ஊக்கமான ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவர்கள் அதை அறியவில்லை. அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் பேதுரு விடுவிக்கப்பட்டவனாய் வந்து வாசலை தட்டி கொண்டு நிற்கிறான். அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆண்டவர் அவ்வளவு அற்புதமாய் விடுவிக்கிற ஒரு தேவன். ஆகவே ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. அன்றைக்கு கொஞ்சம் ஸ்திரீகள் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஊக்கமான ஜெபத்திற்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிறைச்சாலைக்குள்ளிருந்த பேதுருவை, அவ்வளவு காவலுக்குள் இருந்த அவனை ஆண்டவர் விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். பத்திரமாய் கொண்டு வந்து விட்டார். ஆகவே இன்றைக்கும் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுவிக்கிறார். பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்காக நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 16வது வசனம் சொல்லுகிறது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊக்கமான ஜெபம் அநேக அற்புதங்களை கொண்டு வரும். ஆகவே நாமும் ஊக்கமாய் கருத்தாய் ஜெபிப்போம். திக்கற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் கருத்தாய் நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஊக்கமாய் ஜெபிக்க கற்றுத்தாரும். ஒவ்வொருவரும் நீதிமான்கள் என்பதை முதலாவது அவர்கள் உணரச் செய்வீராக. ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நிச்சயமாக விடுதலை உண்டு என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்து அநேக ஆசீர்வாதங்களை, விடுதலைகளை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.